மொபைலை பயன்படுத்தி கேஇபியோடைய நெட் பேங்கிங் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் நான் சேனல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொபைல் இருக்கிற அதை ப்ரௌசர் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு கேவிபி நெட் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் கொடுங்க. ஃபஸ்ட்டாக இடத்துல நெட் பேங்கிங் கேவிபின்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ டு லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேப்சா கொடுத்து லாகின் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நெட் பேங்கிங் வந்து லாகின் ஆகிரும். நாம் நியூ யூசர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால நியூ யூசர் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் செலக்ட் டைப் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கஸ்டமர் ஐடி, சேவிங் அக்கௌண்ட் நம்பர். கஸ்டமர் ஐடி செலக்ட் பண்ணினா உங்களுடைய கஸ்டமர் ஐடி கேட்டிருப்பாங்க. இல்லை சேவிங் அக்கௌண்ட் நம்பர்னால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். கீழே வந்து சேவிங் அக்கௌண்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். செலக்ட் பண்ணிட்டு சேவிங் அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் வந்து இந்தியாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைலில் வந்து டைப் பண்ணிடுங்க. அடுத்து ஏடிஎம் டெபிட் கார்டு நம்பர் இருக்குல்ல, உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் வந்து ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. பின் நம்பர் ஏடிஎம் கார்டு வந்து நீங்கள் ஒரு பின் நம்பர் செட் பண்ணிங்களா, அந்த பின் நம்பரை வந்து இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியல் வந்து உங்கள் ஏடிஎம் கார்டு ஃப்ரண்டில் வந்து மந்த் இயர் இருக்குங்களா, அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். யூசர் ஐடி வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அந்த யூசர் ஐடி வந்து உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்பரும் ப்ளஸ் நேமும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, அல்லது உங்களோட யூசர் ஐடி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து என்டர் லாகின் பாஸ்வேர்ட், ரீஎன்டர் லாகின் பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து கேப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், நியூமரிக்கு சிம்பிள் இதெல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து செட் ஆகும். அதை நீங்கள் என்டர் லாகின் பாஸ்வேர்டும் ரீஎன்டர் லாகின் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து என்டர் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க, ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருக்குல்ல, அதையும் கொடுத்துக்காங்க. ரீஎன்டர் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களை கொஸ்டின் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆன்சரை நீங்கள் 3லையும் ஒவ்வொன்றையும் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோடனே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்டர்நெட் பேங்கிங், கங்க்ராச்சுலேஷன் யுவர் இன்டர்நெட் பேங்கிங் யூசர் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு வந்துடும். உங்களுடைய நெட் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆயிரும். இந்த மெத்தட் மூலமாக கேஇபியுடைய நெட் பேங்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஈஸியாக போய் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.